வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு யார் தவம் செய்கிறார் அந்த தலைப்பில் சிந்திக்கலாம். யார் தவம் செய்கிறார்? நமக்கு தேவை அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அதற்கான செயல்னு ஒன்று தேவைப்படும், செய்வோம் இல்லையா? நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் மற்ற ஜீவன்கள், நாம் ஓரறிவிலிருந்து 6 அறிவுக்கு வந்திருக்கோம் இல்லையா? நமக்கு முன்னாடி உள்ள ஜீவ இனம் 5 அறிவு ஜீவன், 4 அறிவு ஜீவன், இதெல்லாம் தவம் பண்ணுமா அப்படின்னா, இப்போ இதெல்லாம் இயற்கையோடு இயற்கையாக வாழ்கிறது. இப்போ இதெல்லாம் தவம் பண்ணுறதுக்கு அவசியமோ தேவையோ இல்லை. மகரிஷிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு குரங்கு அல்லது காக்கா, வேறு வேறு இனங்கள், இந்த விலங்கெல்லாம் அது பாவம் செய்யாமல் இருந்தது அப்படின்னா அடுத்த பிறவியில் அது மனுஷனா பிறக்கும், அப்படி தானே அப்படின்னு மகரிஷிட்ட கேள்வி கேட்டாங்க. ஒரு இனம் இன்னொரு இனமாக மாறுறதுங்கிறது வித்து தொடராதான் அமையுமே ஒழிய ஒரு ஜென்மம் அதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான். அடுத்தடுத்த ஜென்மங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளுடைய முந்தைய பிறவி, நம்மளுடைய அடுத்த பிறவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய முந்தைய பிறவிங்கிறது நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இதுதான் நம்மளுடைய முந்தைய பிறவி. நம்முடைய அடுத்த பிறவி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய பையன் பொண்ணு, அவங்களுடைய பையன் பொண்ணு பேரன் பேத்தி, இதுதான் நம்மளுடைய அடுத்த பிறவி. அப்போ இப்படி தான் இயற்கையில் நடக்க முடியுமே ஒழிய ஒரு இன்னைக்கு உள்ள தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஒரு மெசேஜ் வருது இல்லையா, ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஒரு குரங்கு உட்காந்து தவம் பண்ணிகிட்டே இருந்து இது அடுத்த பிறவியில் மனுஷனாக பிறந்துடும். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இயற்கை அமைப்பில் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ மற்ற இனங்கள் எல்லாமே அது அதன் நிலையில் சரியாக வாழ்ந்துட்டு, அதெல்லாம் இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ்கிறது. அது இயற்கையை விட்டு பிரிஞ்செல்லாம் வாழல். இயற்கையோடு இயற்கையாக எல்லா ஜீவன்களும் வாழும். இப்போ இங்கே நாம தான் என்ன பண்ணிட்டோம், இயற்கையை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்ந்து. இப்போ இந்த தவம் அப்படிங்கிறது நமக்குத்தான் தேவைப்படும். அதுக்கெல்லாம் அதற்கான தேவையோ அதற்கான சோர்ஸோ கிடையாது. இப்போ அதெல்லாம் தவமெல்லாம் பண்ணாது. ரெண்டாவது, ஒரு கருமையம், மனித கருமையம்னா இது மனித கருமையத்தோட மட்டும்தான் சேரும். மற்ற இனத்தோட இதில் இது என்ன பண்ண முடியாது, இணைய முடியாது. ஸோ அது மாதிரியான சயின்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த யோகம் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி விளக்கம் கொடுக்குறாங்க. யோகம்னா என்ன அப்படின்னா, உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல், உயிருக்கும் மனதிற்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல், தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல், தனக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல். இதற்கு பெயர்தான் யோகம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இனிமையை உருவாக்குதல்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க, இனிமையை காத்தல்.
நம்முடைய உடம்புக்கும் நம்மளுடைய உயிருக்கும் இடையே ஒரு இனிமை இருக்கு. அந்த இனிமையை என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய மனதிற்கும் உயிருக்கும் இடையே ஒரு இனிமை இருக்கிறது. இந்த இனிமையை என்ன பண்ணணும்? பாதுகாத்துக்கணும். இப்ப இனிமையை உருவாக்குதல்னு சொல்லல, இனிமையை காத்தல். அப்ப நாம இதை இருக்கிற இந்த இயற்கை அமைப்பை பாதுகாத்துக்கிட்டாவே போதும், நம்முடைய வாழ்க்கையை நாம துன்பமில்லாம வாழலாம். அப்படி துன்பமில்லாமல் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறைக்கு தான் மனிதர்கள் தயாராகும். ஏன்னா நாம தான் என்ன பண்ணிட்டோம்? இந்த இனிமையை காக்காமல் இந்த இனிமையை டிஸ்டர்ப் பண்றோம். உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள இனிமையை டிஸ்டர்ப் பண்றோம். மனதிற்கும் உயிருக்கும் இடையே உள்ள இனிமையை டிஸ்டர்ப் பண்றோம். தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே உள்ள இனிமையை டிஸ்டர்ப் பண்றோம். தனக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள இனிமையை டிஸ்டர்ப் பண்றோம். அப்ப நாம இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்போது நாம தான் என்ன பண்றோம்? பிரிஞ்சு வேறு ஒரு நிலையில வாழ்ந்துட்டு. அப்ப இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நாலேஜ், அந்த அறிவு நமக்கு உயரணும். அப்படிங்கும்போது நமக்கு அதற்கான செயல் தேவைப்படுகிறது. அந்த செயலுக்கு பெயர்தான் தவம். இயற்கையோடு இயற்கையாக இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பெயர்தான் தவம். அப்ப இதற்கு நாம நம்மளை தயார்படுத்திக்கணும். நாம பஞ்சபூதங்களுடைய கூட்டமைப்பா, நம்ம உடம்புக்குள்ளர பஞ்சபூதமும் இருக்கு. இந்த பஞ்சபூதம், வெளியில உள்ள பஞ்சபூதம் ஒன்னோடு ஒன்று இணைவதற்காக முயற்சி செய்யும். ஆனா அப்படி இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சி சிறப்பா நடக்குதா அப்படின்னா நடக்க மாட்டேங்குது. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் ஒன்றோடு ஒன்று இணைவதில் சில வகையான சிக்கல்கள் இருக்கிறது. நம்முடைய தாட்ஸ், நம்மளுடைய எண்ணத்தால இதை நாம என்ன பண்ணோம்? கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இணையக்கூடிய நிகழ்ச்சியை தொந்தரவு பண்றோம். அது சிறப்பா இயங்கி இணைந்து இயங்க முடியாத அளவுக்கு தொந்தரவு பண்றோம். நம்மளுடைய உணவு பழக்கம், இதன் மூலமாக இந்த பஞ்சபூத கோட்பாடு அப்படிங்கிறத கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. இதன் மூலமாகவும் நாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நம்மளுடைய செயல்கள் மூலமாகவும் இந்த பஞ்சபூத கோட்பாடை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு. அப்ப இது எல்லாம் நாம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். நாம இதை தொந்தரவு பண்ணாம அதையும் பாதுகாத்து நாமும் நல்ல முறையில் வாழணும். அப்படிங்கிறது தான் இந்த மனித பிறவியினுடைய வாழ்க்கை முறை. அப்ப இந்த வாழ்க்கை முறைக்கு நாம நம்மளை தகுதி உடையவர்களாக மாற்றிக்கொள்ளணும் போது நமக்கு தான் தவம் தேவைப்படுகிறது. அப்ப இந்த தவ முறைகளை நாம் எந்த அளவுக்கு எது மாதிரி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து நமக்குள்ள இந்த தவம் நல்ல முறையில் நம்மளுடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தும். நாம் செய்யறது பண்றது எல்லாம் இதுக்கு தான். அறிவின் தன்மையை, தரத்தை உயர்த்துதல். அப்ப இந்த அறிவாட்சி தரம் உயரணும் அப்படிங்கும்போது நாம சில பழக்க வழக்கங்களை அதற்கு பொருந்துற மாதிரி வச்சுக்கணும். அதற்கு பொருத்தமில்லாத நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல், நம்முடைய செயல் இதெல்லாம் இந்த அறிவாட்சி தரத்தை உயர்த்தாது. இதுக்கு நாம நம்மளை தயார் பண்ணணும். அப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா அதற்கான சரியான செயலை செய்யணும்னு அர்த்தம். அந்த சரியான செயல்தான் மனவளக்கலை பயிற்சி. நம்முடைய பயிற்சியை நாம் எது மாதிரி உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு செய்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல இந்த பயிற்சி நமக்குள்ள ஒரு விளைவை உருவாக்குகிறது. அப்ப அந்த விளைவுல தான் நாம் என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நேரடியா செயல்ல நம்முடைய வாழ்க்கை நடக்குதா அல்லது விளைவுல நடக்குதா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் விளைவுகள்ல தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு.
செயல்ங்கிறது நாம் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிடலாம். உணர்ச்சி வசப்பட்டு வேகத்தில் பழக்கத்தில் எதையோ செஞ்சிடலாம். ஆனால் விளைவு அனுபவிக்கும் போது தான் நாம் என்ன பண்ணுறோம்? இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கும். அப்படி இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கக்கூடிய விளைவை தான் நாம் நான் ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுறேன், நான் ஏன் இது மாதிரிலாம் சிரமப்படுறேன், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு புரியலையே அப்படின்னு நாம் தவிக்கிறோம். அப்போ ஒரு செயலை செயலோடு முடிந்து விடுவது இல்லை. ஒரு செயல் எங்கே போய் முடியுது? விளைவில் போய் முடியுது. ஒரு செயலுக்கும் விளைவுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நாம் வெறும் உணர்ச்சி தூண்டுதல்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய செயல்களை செய்து கொண்டிருக்க கூடாது. அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். உணர்ச்சி நமக்கு தூண்டதான் செய்யும். பழக்கங்கள் நம்மை பலவாறாக பயன்படுத்த முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கும். அந்த இடத்துல நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இருந்து, இது எனக்கு பொருந்தாத பழக்கங்கள், இது எனக்கு பொருந்தாத செயல்கள் அப்படின்னு முடிவு பண்ணி அதெல்லாம் செய்யாமல் தவிர்க்கணும். இந்த தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். ஏதோ சினம் தவிர்த்தல் அப்படின்னு மட்டும் மகிழ்ச்சி டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் தவிர்க்கிறது இல்லை. பலவிதமான தேவையில்லாத சூழ்நிலைகளையும் நாம் என்ன பண்ணணும்? தவிர்த்து பழக வேண்டும். தேவையில்லாத பழக்கங்களையும் தவிர்த்து பழகணும். அப்படி தவிர்த்து பழகி நாளாக நமக்கு இது நல்லா ட்ரைனிங் ஆகிட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் என்ன பண்ணிடலாம்? ஒழிச்சிடலாம், இல்லாமல் மாற்றிக்கலாம். அல்லது அதனுடைய தன்மையை நாம் மாற்றிட முடியும். இப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த அமைப்புகள், நாம் இயற்கையிலிருந்து வேறுபட்டவர்களோ மாறுபட்டவர்களோ கிடையவே கிடையாது. இயற்கை வேற, நாம வேற இல்லை. இயற்கையும் நாமும் ஒன்றுதான். ஆனால் நாம் வந்த வழியில் அதற்கு முரணான சில வினைப்பதிவுகளை தன்மைகளை தாங்கிட்டு வந்திருக்கும். நம்ம கருமையத்து கூட அதுவும் சேர்த்து தான் வந்திருக்கு. அப்படி சேர்ந்து வந்திருக்கிற காரணத்தினால நாம வாழ முடிவது இல்லை. அதில் சில தடைகள் இருக்கு, அதில் சில சிக்கல்கள் இருக்கு. அப்போ இந்த சிக்கல்களை இந்த தடைகளெல்லாம் நாம் என்ன பண்ணணும்? மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அப்படிங்கும்போது நாம் முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உயிர்னா என்ன, மனசுன்னா என்ன, அறிவுன்னா என்ன, உடம்புன்னா என்ன, இயற்கைன்னா என்ன, இதெல்லாத்தையும் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். தெளிவான சிந்தனை இருக்கும்போது தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ட்ராவலை ஆரம்பிக்க முடியும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது சூழ்நிலைகள் நம்மை ஆட்சி செய்யும். சூழ்நிலை கைதியாக மாறிடுவோம். சூழ்நிலை என்ன பண்ணும்? அது இஷ்டத்துக்கு எந்த பக்கம் வேணாலும் எந்த டைரக்ஷனில் வேணாலும் நம்முடைய வாழ்க்கையை அது திருப்பலாம். இது சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ளே சிக்காமல் வாழணுங்கிறது தான் என்னது? அறிவு. சூழ்நிலைக்குள்ளே சிக்காமல் நல்லதாக இருந்தால் ஓகே. இப்போ நாம் ஆலியாருக்கு வந்திருக்கோம், பயிற்சிகளில் கலந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சூழ்நிலை நல்ல சூழ்நிலை, இதெல்லாம் நாம் என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கலாம். ஆனால் தேவையில்லாத சூழ்நிலையெல்லாம் உருவாகும் போது அதிலெல்லாம் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு, அந்த நாலேஜ் நமக்குள்ளே என்ன ஆகணும்? வளர வேண்டும். அது டெவலப் ஆகும். அதை வளர்த்துக்கிறது தான் இனிமையை காத்தல். அதை வளர்த்துக்கிறது தான் இனிமையை காத்தல். தனக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல். நாம் அதை காப்பாற்றிக்கிட்டாவே போதும். நாம் நம்மளுடைய முழுமையான ஆற்றலோடும் முழுமையான அறிவின் திறனோடும் வாழ்வதற்கு தயாராகும். இப்போ நாம் இன்னும் நம்மளுடைய பகுதிக்குள்ளற மனிதனுடைய வாழ்வியல் முறைக்கு உள்ளற நாம் இன்னும் ட்ராவல் ஆகவே இல்லை. நாம் அவுட்டர்லேயே தான் இருக்கும்.
இன்னும் நாம மனித வாழ்க்கை முறைக்குள்ள போய் வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். அது துன்பமில்லாத வாழ்க்கை, எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, யாருடைய துன்பத்தை போக்குவதற்கும் நாம் தயாரா இருக்கக்கூடிய வாழ்க்கை, தானும் துன்பப்படாமல் மற்றவர்களையும் துன்பப்படுத்தாம வாழ்வு. அங்க நோய் இருக்காது, அங்க குழப்பம் இருக்காது, அங்க சிக்கல்கள் இருக்காது, வாழ்க்கை சிக்கல்கள் இருக்காது. இதெல்லாம் இல்லாத ஒரு பியூர் சொசைட்டி, சுத்தமான சமுதாயம், அதுதான் மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை முறை. அப்ப அந்த இடத்துக்கு நாம போகணும் அப்படின்னா சில கஷ்டங்களை, சில துன்பங்களை நாம கடந்து போகணும். அது கூடயே இருந்து நாம வாழ்ந்து பழகிட்டதுனால அதை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியல, விலக முடியாம தவிக்கிறோம். சில பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும், மாத்திட்டா இந்த துன்பம்லாம் வராது. இப்ப சில பழக்க வழக்கங்களை நம்மளால மாத்திக்க முடியாத அளவுக்கு நாம் என்ன பண்ணிட்டோம், அந்த பழக்க வழக்கங்களோட மெஜ் ஆயிட்டோம். அதுல இருந்து பிரிய முடியாத அளவுக்கு அது கூட மெஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் கொஞ்சம் மாறணும் அப்படின்னா அதுக்கு தான் நாம தவம் செய்து செய்து, உடற்பயிற்சி செய்து செய்து, தற்சோதனை செய்து, காயக்கல்பம் செய்து, நம்மளுடைய உடல் செல்களை அப்படி ரிலாக்ஸ் ஆக்கும். இப்போ நம்மளுடைய உடல் பயிற்சி, இந்த மனவளக்கலை பயிற்சி முழுசாக நம்மளை என்ன பண்ணுதுன்னா, இறுக்கமாக உள்ள உடம்ப, இறுக்கமாக இருக்கிற மனசை, இறுக்கமாக இருக்கக்கூடிய இந்த உடல் தன்மையை தளர்த்து. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது தளர தளரவே நாம் என்ன ஆயிடுவோம், நம்முடைய சிறப்பு தன்மைகள் நமக்குள் மேலோங்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, நம்ம இங்கே வளாகத்தில் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கோம் இல்லையா, புல் தரை மீது நடக்காதீர்கள். ஏன் நடக்க வேண்டாம்னு சொல்கிறோம்? இப்போ ஒரு மண், அதில் நல்லா வளமாக ஒரு செடி வளரணும், புல் வளரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை நாம் பாதுகாத்து வைக்கும்போது அது ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா, அந்த மண் டைட்டாக இருந்ததுன்னா அதுலேருந்து வளரக்கூடிய பொருட்களுக்கு சிரமம். அது புல்லாக இருக்கட்டும் அல்லது மற்ற வகையான செடிகளாக இருக்கும். இந்த மண் எப்படி இருக்கும்னா அப்படி லூஸாக இருக்கும். லூஸாக இருந்தால் தான் என்ன ஆகும், அதுலேருந்து ஈஸியாக செடியோ அல்லது கொடியோ அல்லது புல்லோ முளைக்க முடியும். நாம் அது மேலே நடந்தோன்னா என்ன ஆகிடும், டைட் ஆகிடுதா. அதனால தான் புல் தரை மீது நடக்காதீர்கள். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக். இதே சிஸ்டம் தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்முடைய மனசுக்குள்ளேயும். நம்முடைய மனசை, நம்முடைய உடம்பை நம்ம டைட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா இயற்கை ஆற்றல்கள் ஊடுருவதற்கு அல்லது உள்ளே இருந்து அது வளர்றதுக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. அதனால தான் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் யுவர் பாடி, ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். உடம்பையும் மனசையும் தளர்வாக எப்போதும் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்ணாவே நமக்குள்ள அந்த பேரறிவு, அதனுடைய இயக்கம் துவங்கும். இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் சிற்றறிவில் வாழ்றோம், சிற்றறிவில் வாழ்ந்துட்டு. அந்த பேரறிவு ஆக்டிவேட் ஆகலை இன்னும் நமக்குள்ள. அது ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி. மகா ஆகாசம் அப்படிங்கிறது வெளியில இருக்கு, சித்தாகாசம்ங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு. பெரிய சாமி வெளியில இருக்கு, சின்ன சாமி உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த சின்ன சாமியை அந்த பெரிய சாமியோட சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதுக்கு இந்த உடம்பு தயாராகணும், இந்த மனசு தயாராகணும், இந்த உயிர் தயாராக வேண்டும். அதற்குள்ள உள்ள இந்த விஷயங்கள் மாறணும், உடல் செல்கள் உள்ள தன்மைகள் மாறணும், நம்ம மனம்ங்கிற காந்தத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மாறணும், உயிர் துகள்களில் இருக்கக்கூடிய தன்மை மாறும். இது மாறிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து இயங்கும், இனிமை காக்கப்படும். நாம் காக்கிறதுக்கான முயற்சியில் நம்மளை இணைச்சிக்கணும். அது நாளாக நாளாக அது இனிமையாகவே நாம் மாறிடும். அத்தகைய சிறப்புமிக்க ஒரு வாழ்வியல் முறை மனிதர்களுடையது. இப்போ இந்த சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு மனுஷனாக பிறந்திருக்கோம்.
ஆனால் அந்த வாழ்க்கையை இன்னும் நாம் வாழ்கிறதுக்கு முடியும். அதுக்கு சில தடைகள், அதுதான் விலங்கின பதிவு. அப்போ இந்த விலங்கின பதிவுகளை எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக்கணும். அது தவம் செய்யும்போது போகும், உடற்பயிற்சி செய்யும்போது போகும். மகிழ்ச்சி இந்த உடற்பயிற்சி புத்தகத்தில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த 9 வகையான உடற்பயிற்சி தொடரை ஏன் தொகுத்து வழங்கியுள்ளேன் என்றால், மகரிஷியே கேள்வி கேட்டு மகரிஷியே பதில் சொல்றாங்க. உடல் செல்களில் உள்ள விலங்கின பதிவை போக்கிக் கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுவதற்காகவே இந்த உடல் பயிற்சி தொடரை தொகுத்து கொடுத்துள்ளேன். அப்ப 6வது அறிவில முழுமை பெறுவதற்கான விஷயமும் உடல் பயிற்சியில இருக்கு. நம்மளுடைய உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவெல்லாம் போக்குறதுக்கான விஷயமும் நம்முடைய உடல் பயிற்சியில இருக்கு. அப்ப இந்த பயிற்சியை நாம எது மாதிரி செய்யணும்னு கொஞ்சம் நாம யோசிச்சுக்கணும். இங்கு நம்மளுடைய பயிற்சி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவமாக இருந்து நமக்குள் செயல்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த அறிவு, சிந்தனை, நம்மளுடைய உயிரினுடைய தன்மை, மனதினுடைய தன்மை, இதெல்லாம் நாளுக்கு நாள் குவாலிட்டியும் குவான்டிட்டியும் அதிகமாகும். அப்போ இது அதிகரித்து கொள்ளக்கூடிய முறையில் நம்ம பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவை ஒரு உணர்ச்சியால் உருவாகி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வளர்ந்து அனுபவம் அப்படிங்கிற நிலையில் எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் செயல்புரியும். ஆனால் அது மனிதர்களுக்குள்ள இதே ஒரு சயின்ஸ் நிகழ்ச்சி நடக்கும்போது அது எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 விஷயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கும். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அப்போ இந்த உணர்ச்சி தூண்டுதலால் ஒவ்வொரு ஜீவன்களும் அதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் மனிதன் இந்த உணர்ச்சி தூண்டுதல்களுக்கு அப்படியே டைரக்டாக செயலை செய்யாமல் ஆராய்ச்சி பண்ணணும், அதில் தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முடிவு இதுதான் அப்படின்னு வாழணும். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இந்த முறையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது தான் நம்முடைய வினைத்தன்மைகள் மாறும். பழக்கத்திலேயே போகும்போது விலங்கின பதிவு, பழக்கத்தை விட்டு விளக்கத்துக்கு நாம் எப்போ டிராவல் ஆகிறோமோ மாறுறோமோ அப்போதான் மனிதத்தன்மை மேலும். அப்போ இந்த விலங்கின பதிவை போக்கி கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுவதற்கான இந்த செயல் பண்புகளில் நம்மை ஆர்வத்தோடு ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஆர்வத்தோடு ஈடுபடுத்தி கொள்ளும்போது இந்த இனிமை காக்கப்படும். உடலுக்கும் உயிருக்கும், உயிருக்கும் மனதிற்கும், தனக்கும் சமுதாயத்திற்கும், தனக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள இனிமை காக்கப்படும். அதை பாதுகாத்து வாழக்கூடிய வாழ்வியல் முறையைத்தான் மனிதன் வாழ்க்கை என்று சொல்றோம். அப்ப இந்த மனித வாழ்க்கையில் நம்மை ஆழமாக ஈடுபடுத்தி கொண்டு அதற்கு தக்க செயல் பண்புகளில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் போது நம்முடைய இந்த 6வது அறிவு முழுமை பெறும். இப்ப இந்த 6வது அறிவு முழுமை பெறுவதற்காகத்தான் மகரிஷி முதற்கொண்டு எல்லா ஞானிகளும் முயற்சி செஞ்சாங்க. அது மகரிஷி கிட்ட முழுமை பெற்ற ஒரு நிலையில நமக்கு ஒரு பயிற்சியா கிடைச்சிருக்கு. அப்ப இந்த பயிற்சியை நாம சிறப்பாக செய்து இதனுடைய விளைவில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழும்போது துன்பமில்லாத வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை சொல்றேன் இல்லையா? மனிதன் இன்ப துன்ப இந்த ரெண்டுமே மனிதனுடையது இல்லை. இன்பமும் மனிதனுடையது இல்லை, துன்பமும் மனிதனுடையது இல்லை. எது மனிதனுடையது அப்படின்னா பேரின்பம். அந்த பேரின்பம் தான் நம்மளோடது. ஆனால் அந்த பேரின்பத்துக்கு நம்மளை கொஞ்சம் அப்படி நகர்த்திக்கும். அப்படி நகர விடாம இருக்கிறது தான் இந்த விலங்கின தன்மை.
அப்போ இந்த விளங்கின தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கிறதுக்கு நாம் சரியான ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃபுக்குள்ளே ட்ராவல் ஆகும். அந்த சிஸ்டமேட்டிக்கான லைஃப் தான் என்ன பண்ணும்? நம்முடைய உயிரை தூய்மை செய்யும், நம்முடைய மனதை தூய்மை செய்யும், நம்முடைய உடல் செல்களை தூய்மை செய்யும், நம்மளுடைய கருமையத்தை தூய்மை செய்யும். அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து அந்த பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும். இப்போ நமக்கு ஒரு இந்த தேவைன்னு வரும்போது அதை யார் ஃபீல் பண்ணுறா? நமக்கு ஒரு தேவை வருது. இந்த தேவைங்கிறது யார் உணர்றது? நம்மளுடைய தேவையை உணர்வது நம்மளுடைய மனம்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு மனம் கிடையாது. மனதிற்கு மூலமான அறிவுதான் உணர்கிறது. நம்முடைய தேவையை உணர்வது அறிவு. ஏன்னா மனதினுடைய ஒரு முனையில் இருக்கிறது நாம, மனதினுடைய இன்னொரு முனை இறைநிலை அறிவு. இப்போ இந்த அறிவு தான் என்ன பண்ணுது? தேவைங்கிற விஷயத்தை உணருது. அப்போ இந்த தேவை, இந்த பழக்கம், சூழ்நிலை, இது எல்லாத்தையும் சரியான முறையில் அறிவு தன்னை முழுமைப்படுத்தி கொள்வதற்கு தகுந்த முறையில் இருக்கணும். நாம் பழக்கத்திலேயே போனோம் அப்படின்னா இந்த அறிவு முழுமை பெறுவதற்கான வாய்ப்பு அதில் இருக்கான்னா ரொம்ப கம்மி சான்ஸ். ஏன்னா பழக்கங்கிறது விலங்கினத்திலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நாம் இன்னதுன்னு புரியாமல் மனிதர்களாக வாழ்ந்தோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் பழக்கத்திலேருந்தே நம்மக்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெறும் பழக்கத்தில் நாம் வாழக்கூடாது, விளக்கத்தில் வாழும். நான் இதை ஏன் செய்கிறேன், எதற்காக செய்கிறேன், இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிற விளக்கத்தோடு நாம் வாழும். அப்படி விளக்கத்தோடு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழும் போதுதான் அது மனிதனுடைய சிறப்பு தன்மைகளை மேலோங்க செய்யும். அப்போ நம்மளுடைய இந்த தவம் அப்படிங்கிற நிகழ்ச்சி யார் நம்ம தவம் பண்ணுறா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நம்முடைய உடம்பு தவம் பண்ணுதா அப்படின்னா, உடல்ங்கிறது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது, செல்கள் நிறைஞ்சது. கிட்டத்தட்ட 60 பில்லியன் செல்கள் இந்த மனித தோற்றமாக இருக்கிறது. அப்போ இந்த உடம்பு தவம் பண்ணுமான்னு கேட்டால் உடம்பெல்லாம் தவம் பண்ணாது. நாமளே சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா, இன்றைய உடற்பயிற்சியை நாம் சிறப்பாக செய்து முடித்து விட்டால் தவத்துக்கு உடல் ஒத்துழைக்கும். அப்போ தவத்துக்கு இந்த உடம்பு என்ன பண்ணும்? ஒத்துழைக்கும். இந்த உடம்பு தவமெல்லாம் பண்ணாது, ஒத்துழைப்பு கொடுக்கும். அதோடு அது ஒர்க்கு முடிஞ்சது. சரி, அடுத்து மனம் தவம் பண்ணுமா? மனம் என்ற காந்தம் இது தவம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் மனம் வேகமாக இயங்குது. மன அலை சுழல் 40 வரைக்கும் வேகமாக போகும்போது அது பீட்டாவில் வேகமாக சுற்றுது. இப்போ இந்த மன அலை சுழலை குறைச்சிக்கிறது தான் அதனுடைய ஒர்க்கு. அதனுடைய வேகத்தை குறைக்கணும். இவ்வளோ வேகமாக மனம் இயங்கக்கூடாது, அது அமைதிக்கு வரும். அமைதி அலையில் அது இயங்கும். அப்போ இந்த வேகத்தை குறைச்சிக்கிட்டு அது உயிரோடு லயமாகுவதற்கு முயற்சி செய்யும். அப்போ இந்த மனசும் என்ன பண்ணாது? தவமெல்லாம் பண்ணாது, தன்னுடைய வேகத்தை குறைத்து கொள்ளும், உயிரோடு லயமாவதற்கு முயற்சி. சரி, இப்போ உயிர் தவம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு நம்மளுடைய உடம்புல உயிர் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு 2 ஒர்க்கு இருக்கு. உடலை இயக்குவது உயிரின் முதல் வேலை. அந்த இயக்கத்துக்கு ஏதேனும் தடை ஏற்பட்டால் அதை சரி செய்வது 2வது வேலை. இந்த 2 ஒர்க்கு உயிருக்கு நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கு. அப்போ இதை தாண்டி உயிருக்கு 3வது ஒரு வேலை இருக்கு. என்ன அப்படின்னா, அது எங்கேருந்து வந்ததோ திருப்பி அங்கேயே போகணுங்கிற ஒர்க். அப்போ இந்த உடலை இயக்கிறதுலையும் தன்னுடைய மூலத்தோடு தான் இணைவதிலையும் அது ஆக்கமாக
ஆர்வமா இருக்குமே ஒழிய அதுவும் என்ன பண்ணாது, தவமெல்லாம் செய்யாது. அப்ப தவம் பண்றது யாரு அப்படின்னா, இந்த தவங்கிற ஒரு தேவை யாருக்கு இருக்கு அப்படின்னா, உடம்புக்கும் கிடையாது, மனசுக்கும் கிடையாது, நம்முடைய உயிருக்கும் கிடையாது. இந்த தேவை யாருக்கு அப்படின்னா, அறிவுக்குத்தான் தேவை இந்த தவம். தன்னோடு தான் இணையக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர்தான் தவம். தன்னை தன்னோடு இணைத்து கொள்கிறது. இந்த அறிவாகிய பொருள் தன்னை தன்னோடு இணைத்து கொள்ளக்கூடிய தேவை அறிவுக்கு தான். தன்னிடமிருந்து பிரிந்த ஒரு பொருளை மீண்டும் தன்னோடு இணைத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தேவை யாருக்கு இருக்குன்னா, அறிவுக்கு. இப்ப அறிவோடு லயமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கிருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய விஷயம்தான் என்ன, நம்முடைய உயிர் தூய்மை பெறும், மன அலை சுழல் குறையும், மனம் நிதானமா இருக்கும், உடல் செல்களில் இருக்கக்கூடிய, உடல் செல்களின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த விலங்கின பதிவு படிப்படியாக நீக்கப்படும். அப்ப இந்த நிகழ்ச்சி நடக்கும். நம்முடைய அறிவோடு இணையும், தன்னையும் மறவாது பிற ஒன்றையும் நினையாது. தன்னையும் மறந்துடக்கூடாது. நம்ம மறந்துட்டோம்னா தவத்தில் நாம் என்ன பண்ணுறோம், தன்னை மறந்து தவம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த கான்செப்டே தவறு. நம்மளை நாம் மறந்துட்டோம் அப்படின்னா தூங்கிட்டோன்னு அர்த்தம். நம்மளை நாம் மறந்துட்டோன்னா தூங்கிட்டோன்னு அர்த்தம். அதுக்கு பெயர் தவம் இல்லை. தன்னையும் மறவாது பிற ஒன்றையும் நினையாது. மனசு என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. பிரேக் விடலையா, இன்னுமா தவம் முடியாம இருக்கு, ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் கண்ணிலேயே இருக்காரு, காதுக்கு வேற போகணும், ஆக்கினை வேற இருக்கு, துரியம் வேற இருக்கு, இப்படின்னு போச்சு அப்படின்னா அதுவும் தவம் இல்லை. பிற ஒன்றையும் நினையாது, அதையும் நினைக்க கூடாது. அறிவா நிற்கும், அதுதான் அயரா விழிப்பு நிலை. அந்த அயரா விழிப்பு நிலையை உருவாக்குவதுதான் தவத்தின் சிறப்பு. அப்ப அந்த சிறந்த நிலைக்கு நாம நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு கீழே கொஞ்சம் பேஸ் மட்டத்தில் நாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. பேஸ் மட்டத்தை நாம் ஸ்ட்ராங் பண்ணாமல் மேலே எல்லாம் போக முடியாது. இப்போ பேஸ் மட்ட ஒர்க்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த பேஸ் மட்ட ஒர்க்கை நாம் எது மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத பொறுத்து நமக்கு இந்த உயர்வுங்கிறது அமையும். அறிவோடு அறிவு லயப்படுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும். அப்போ இந்த பேஸ் மட்ட ஒர்க்கு என்ன அப்படின்னா, அது உயர்த்துவதற்கான நிகழ்ச்சி. அதுதான் மகரிஷி நமக்கு உடல் பயிற்சியாக கொடுத்துருக்காங்க, காயக்கல்பமாக கொடுத்துருக்காங்க, தற்சோதனையாக கொடுத்துருக்காங்க, தவமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் தவம் பண்ணக்கூடிய முறை, உடல் பயிற்சி செய்யக்கூடிய முறை, காயக்கல்பு பயிற்சி செய்யக்கூடிய முறை, தற்சோதனை செய்யக்கூடிய முறையை பொறுத்து இதனுடைய விளைவு வேறுபடும், மாறுபடும். ஒரே மாதிரி உயர்ந்த நிலையிலேயே எப்போதும் இருக்காது. அப்ப நாம உடல் பயிற்சி மகரிஷி இன்னொரு பேர் சொல்றாங்க இல்லையா, எளிய முறை உடல் பயிற்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னொரு பேரு உடல் தவம். நம்முடைய உடல் பயிற்சிக்கு இன்னொரு பேர் உடல் தவம். அப்ப தவ நிலையில இருந்து இந்த உடல் பயிற்சியை நாம் செய்யும் போதுதான் உடல் பயிற்சி பூரணத்துவத்தை எய்துகிறது. ஏதோ கையை கால் அசைக்கிறது கிடையாது. உடல் பயிற்சி உயிர்களப்போட செய்யணும்னு சொல்றேன் இல்லையா. தவம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஃபீல்டு உருவாகுது இல்லை, தவ உணர்வு. அந்த தவ உணர்வோடு இருந்து உடல் பயிற்சியை செய்யும். கையை மேலே தூக்கிறது, கீழே இறக்கிறது, லெஃப்ட் ரைட்டு உடம்பை போட்டு உருட்டி பரட்டி எடுத்து ரிலாக்ஸேஷன், உச்சி முதல் பாதம் வரை ஓய்வு. இதுக்கு பேர் உடல் பயிற்சியா?
தவ உணர்வோட உடல் பயிற்சி பண்ணும். அதுதான் நம்மளை என்ன பண்ணும், நாளுக்கு நாள் அறிவில் உயர்த்தும், உடல் செயல்களை தூய்மை செய்யும். இன்னும் சொல்ல போனா என்ன கேட்டா, உடல் பயிற்சி எல்லாம் செய்யக்கூடாது, உடல் பயிற்சியா வாழணும். உடல் பயிற்சியா வாழ்றதுங்கிறது வேற, உடல் பயிற்சிய செய்யறதுங்கிறது வேற. வாழணும். அதே மாதிரி தவம் செய்யக்கூடாது, தவமா வாழணும். தவம் செய்யறதுங்கிறது வேற, தவமாவே வாழ்றதுங்கிறது வேற. இங்க தவமாவே வாழ்றதுன்னா எப்பவும் அந்த மனோபாவத்தோட இருக்கும். தவம் பண்ணும்போது நம்ம எப்படி இருப்போம், அமைதியா இருப்போம், நிதானமா இருப்போம். அதே மாதிரி நம்முடைய புலன்களையும் பயன்படுத்த வேண்டும், மற்றவங்களோடையும் அதே மாதிரி பழகணும். இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா, தீப பயிற்சி அல்லது ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, அன்பா பாருங்க, கனிவா பாருங்க, அருள் பார்வையா பாருங்க. இது ஏதோ பெருக்க பயிற்சிக்கு மட்டும் இல்லை, யாரை பார்த்தாலும் அன்பா பார்க்கணும், யாரை பார்த்தாலும் அருள் தன்மையோட பார்க்கணும். இங்க பயிற்சியை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் போய் சமுதாயத்துல குடும்பத்துல எல்லாத்தையும் முறைச்சு குறுன்னு பார்த்தோம்னா சயின்ஸ் ஒத்து போகாது இல்லை. நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை முறையில நீ வாழாத போது அதற்கான விளைவும் அமையாது. நம்ம வாழ்க்கையவே அப்படிதான் வாழணும், அருள் தன்மையோட வாழணும். அதே மாதிரி காயக்கல்ப பயிற்சி, காயக்கல்ப பயிற்சியா வாழணும். பயிற்சியெல்லாம் அதை செய்யக்கூடாது, அதை ஃபீல் பண்ணணும். த எக்டோபிளாசம், ஓஜஸ் ஆற்றல், த பியூர் எனர்ஜி. இந்த பியூர் எனர்ஜியை, ஓஜஸை மகிழ்ச்சி எந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அப்படின்னா, சூரியனின் நடு மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அவை அங்கு மிக மிக அங்கு நிற்க முடியாமல் சூரியனின் இருபுறமும் பீரிட்டு கிளம்பி அது சுத்த வெளியோடு லயமாகிறது. அந்த சுத்த வெளியோடு லயமாகக்கூடிய அது பிரம்ம நிலை, சுத்த பொருள். இந்த ஓஜஸ் ஆற்றல் அது ராகு கேதுங்கிற காந்த அலை பாதையாக இயங்குதுன்னு சொல்றோம் இல்லையா. இது நம்முடைய மனதோடு ஓஜஸோடு தொடர்புடையது. அப்ப இந்த பியூர் எனர்ஜி எங்க உற்பத்தி ஆகுது, ஒரு அணு செயலற்று சுத்த வெளியா மாறிடுச்சுன்னா இந்த பியூர் எனர்ஜி கிடைக்கும். இப்ப இந்த சுத்த ஓஜஸ் ஆற்றல் அப்படிங்கிறத நாம் என்ன பண்றோம், காயக்கல்பத்துல ப்ரொடக்ஷன் பண்றோம், தயாரிக்கிறோம். அது சாதாரணமான வேலை கிடையாது. அப்ப காயக்கல்ப பயிற்சி செய்யும் போது இந்த எக்டோபிளாசம், இந்த பியூர் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகுது. அதை நாம் என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணணும், கவனித்து அதை உணரணும். ஜீவவித்து குழம்போட ஜீவவித்து குழம்பா நின்று அந்த பயிற்சியை செய்யணும். அது நாக்கை மடக்கி மேலே எடுக்கும்போது அது மேலே வர்றதை ஃபீல் பண்ணணும். நாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஓஜஸ் மூச்சை விடும்போது உடல் முழுக்க அதை ஸ்ப்ரெட் பண்ணி கவனிக்கணும். உடல் செல்களுக்கெல்லாம் பரவுகிறது, என்னுடைய உடல் செல்கள் எல்லாம் தூய்மை பெறுகிறது, மேன்மை அடைகிறது, கவனிக்கணும். இதுதான் வாழ்றது. அதே மாதிரி தற்சோதனை பேப்பராக எழுதி தள்ளுறது கிடையாது. தற்சோதனையை வாழ்க்கையாக மாற்றும். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுக்கு வரும். இப்படித்தான் நான் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுல எதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்காக. அது இப்படி இருக்கு, நான் இப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கணும், நான் அப்படியெல்லாம் மாறணும், என்னை நான் தூய்மைப்படுத்திக்கணும், மேன்மை எடுத்திக்கணும்னா என்ன பண்ணணும், அதற்கான ஒர்க்கு என்ன அப்படிங்கிறத எல்லாம் தான் ஆராய்ச்சி. அதுதான் ஆராய்ச்சி. தன்னைத்தானே உணர்தல், தனக்குள் இருக்கக்கூடிய நன்மையையும் தீமையையும் தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொண்டு திருத்தங்களுக்கு வழிவகுத்தல், வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல். இப்போ இந்த ஒரு பிளானிங் இருக்கணும்.
நான் இந்த நிலையிலேருந்து அந்த நிலைக்கு உயரணும்னா நான் என்ன பண்ணணும், என்னுடைய மனதை எப்படி வச்சுக்கணும், என்னுடைய உடம்பை எப்படி வச்சுக்கணும், என்னுடைய உயிரை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானிங். இதுதான் தற்சோதனை. அப்போ தற்சோதனை செய்து தவத்தை பயன்படுத்தி உடல் பயிற்சி காயக்கல்பத்தை பலமாக நம்முடைய இந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது இந்த வாழ்க்கை தான் மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையாக அமையும். இதுதான் 6வது அறிவில் நம்மை முழுமைப்படுத்தும். நம்முடைய உடம்புக்குடைய மனதுக்கும் இடையே உள்ள இனிமை காக்கப்படும். உயிருக்கும் நம்முடைய மனதுக்கும் இடையே உள்ள இனிமை காக்கப்படும். தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே உள்ள இனிமை காக்கப்படும். தனக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள இனிமை காக்கப்படும். இது காத்தல் அப்படிங்கிற இந்த முறைக்கு நாம் போயிட்டோம்னாவே அதுவா மாறிடுவோன்னு அர்த்தம். அதுவா மாறிடும். இயற்கையோடு இயற்கையாக நாம் மாறிவிடுவோம். இயற்கை வேற இல்லை, நாம வேற இல்லை அப்படிங்கிறது இப்போ தேரியா இருக்கு இல்லையா, விளக்கமா இருக்கு. ஆனால் இது அனுபவமாகும். மகரிஷி கொடுத்த எல்லா வார்த்தைகளும் அது வெறும் வார்த்தையா இருக்கக்கூடாது, அனுபவமாக மாறும். அப்படி அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் நாம் இங்கு மனவளக்கலை பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்காக தான் நம்ம பயிற்சி பண்ணுறோம். அனுபவ அறிவு, இந்த அனுபவ அறிவை டெவலப் பண்ணி நாம் வெறும் பழக்கத்திலேயே இருந்துக்கிட்டு அல்லது தகவல் அறிவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. தகவல் அறிவுங்கிறது வேற, அனுபவ அறிவுங்கிறது வேற. நம்ம தகவல் அறிவு மூலமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உயிர்னா இது, மனசுனா இது, உடம்புனா இது, இயற்கைனா இன்னது தான். இயற்கை பேராற்றலாக பேரறிவாக எல்லாம் அல்ல இறை வெளியாக சுத்த வெளியாக இருக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம் தகவல் அறிவு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தகவலாகவே இருக்கு. அது அனுபவமானாதான் அது நமக்கு பயன்படும், அனுபவமாக்கிக்கும். அப்படி அனுபவமாக்கிக்கக்கூடிய இடத்துக்கு நாம தான் நகரும். அந்த இடம் நம்மளை நோக்கியெல்லாம் வராது. அது நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவின் முழுமை அது முக்தி. இப்போ மகரிஷி இந்த வார்த்தை மூலமா ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றாங்க. அது நீ ஒன்றாய் அறிந்த இடம். இடம்னு ஒன்று இருக்குங்கிறத டிக்ளேர் பண்றாங்க. அப்ப அந்த இடத்தை நோக்கி நாம தான் போகணும். அந்த இடம் நம்மளை நோக்கி வருமா? நாம தான் அந்த இடத்தை நோக்கி போகணும். அப்ப அந்த இடத்தை நோக்கி போனாதான் அறிவின் முழுமை, அதுவே முக்தி. இதுக்கு சில நிலைகளில் நம்மளுடைய மனம் இயங்கிறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம், இதையெல்லாம் நம்மளுடைய மனசில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த இடத்துக்கு போக முடியாது. நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு, இந்த கேட்டகிரியில் வாழும்போது தான் அந்த இடத்தை நோக்கி நம்முடைய ஆன்மா பயணிக்கும். இது ஆன்ம பயணம்தான். நம்முடைய ஆன்மா அந்த இடத்தை நோக்கி பயணிக்கும். சரி, அந்த இடங்கிறது இந்த பிரபஞ்ச வெளியில எங்கேயோ இருக்கான்னா இந்த பிரபஞ்ச வெளியிலெல்லாம் கிடையாது. அதுவும் நமக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த இடம் வேற வெளியிலெல்லாம் கிடையாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்கு. அப்படிப்பட்ட நமக்குள்ளேயே அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்களேன், நமக்கே தெரியாம நமக்குள்ளேயே அவன் ஒளிஞ்சுக்கிட்டு நம்மளை தேட விடுறான். இந்த தேடலை அதே அறிவு தான் தூண்டுது பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இறை தேடல் அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில நாம் என்ன பண்ணுவோம், அவனை நோக்கி நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் அவனே தான் தூண்டி விடுறான் நமக்குள்ளே இருந்து. நீ இதே மாதிரி வாழக்கூடாது, நீ ஒரு முழுமையான நிலையில வாழ்றதுக்காக இந்த மனிதன்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்க.
அப்போ நம்ம வந்து இப்படியே இருந்துடாம புலன் வழியாகவே வாழ்ந்துடாம கொஞ்சம் என்ன பண்ணு மாற்றிக்க அப்படிங்கிறது தான் இந்த தேடல் எல்லாம். நமக்கு ஒரு தேடலை உருவாக்கி இந்த தேடலை நோக்கி நம்மை அதே அறிவு தான், அதே இறைநிலை தான் நம்மளை திருப்புது. அப்படி திரும்பக்கூடிய இடம் வரும்போது நாம் திரும்பிக்கும். மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் போது மாறிக்கும். மாறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டும் மாறிக்கும். நாம் அதை உருவாக்கிக்கணும். பயிற்சியை செய்ய செய்ய அது தானாக உருவாகும். நம்ம மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறும். அந்த சூழ்நிலை வரும்போது மாறிக்கும். அப்படியே போயிடக்கூடாது. இதுக்கு நம்ம வந்து இந்த 5 அளவு முறையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். முக்கியமானது இதுதான், இந்த 5 அளவு முறை. அதில் ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி சொல்கிறது ரொம்ப முக்கியம். உணவு ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆன்ம பயணத்துக்கு உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். எது ஒருக்கு பொருந்துமோ அது மாதிரியான உணவை தான் நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். என்ன காரணம் அப்படின்னா, நாம் இவ்வளோ ஜென்மங்களா இந்த மனித பிறவின்னு இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பிறவியும் எடுத்துக்கணும். தின்னே தான் கெட்டு போயிருக்கும். தின்னே தான் கெட்டிருக்கும். அப்போ இதில் ஒரு முறையை கொண்டு வராமல் நம்மை நோக்கி திரும்ப முடியாது. பாருங்களேன், மற்ற ஜீவராசி ஆடு மாடு கோழி எல்லாம் பாருங்க, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நாமளும் பண்ணலாமா? எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். காலையில் ஒரு வேளை, அப்புறம் இடையில டீ காஃபி பஜ்ஜி போண்டா, அப்புறம் மறுபடியும் மத்தியானம், அதுக்கப்புறம் இடையில சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ். இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா இப்போ நமக்கும் 5 அறிவு ஜீவராசிக்கும் என்னதான் வித்தியாசம்? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உண்டின். நம்ம உடம்புக்கு மருந்துன்னு ஒன்று தேவையே கிடையாதுங்கிறாரு வள்ளுவர். மருந்தே தேவையில்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீ இப்போ சாப்பிட்டு இல்லையா, இது ஜீரணமானதுக்கு அப்புறம் அடுத்த உணவு எடுத்துக்க, அவ்வளோதான். நோயே வராதுங்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், போட்டு கட்டுன்னு கட்டுறோம். அப்போ உணவில் நாம் கொஞ்சம் மாறியே ஆகும். ஏன்னா உணவு அந்த வாய் வழியாக தான் எல்லா விஷயமும் வந்து மாறிடும். அப்போ உணவில் நாம் மாறணும். அதுவும் சாத்வீக உணவாக தேர்ந்தெடுத்து வாழணும். நாம் ரஜோ தன்மை கொண்ட உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சாத்வீகத்துக்குள்ளெல்லாம் ட்ராவல் ஆக முடியவே முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் விட்டுறணும். ரஜோ தன்மை வாய்ந்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்க கூடாது. இப்போ நாம் வந்து மௌனத்துக்கு வந்திருக்கோம்னா பிரம்மஞானம்லாம் முடிச்சிருப்போம், அருள்நிதி துணை பேராசிரியராக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த உயர்வுக்கு தகுந்த மாதிரி இந்த உணவு முறைகளையும் நாம் கொஞ்சம் மாற்றிருக்கோம். இப்போ நாம் வந்து இங்கே பெருசாலாம் சொல்கிறது கிடையாது, என்ன மாமிச உணவெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்காக தோணும், அப்போ விட்டுருங்க. நீங்கள் நல்லபடியாக பயிற்சி பண்ணால் என்ன பண்ணுருவோம், விட்டுருவோம். நல்லபடியாக பயிற்சி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவோம். அப்போ இன்னமும் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பயிற்சி நாம் நல்லா பண்ணலைன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். இன்னமும் நாம் அதை விட முடியல அப்படின்னா பயிற்சியை நல்லா பண்ணலை, அதனால தான் அது நம்ம கூட இருக்குது. அல்லது நாம் அது கூட இருக்கும். ரெண்டுமே இருக்குது. நாமளும் அது கூட இருப்போம், அதுவும் நம்ம கூட இருக்கும். இப்போ பயிற்சியை நாம் சரியாக செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் விட்டுறலாம். ஆனால் வள்ளலார் சொல்கிறார், புலால் மறுத்தல். எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, வள்ளுவரையும் எழுதியிருக்காரு. ஆனால் வள்ளலார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறார், இறந்த உடல்களை சாப்பிட்டு வயிற்றை சுடுகாடு ஆக்காதீ. இறந்த உடல்களை சாப்பிட்டு, இப்போ ஒரு பாடியில் உயிர் இல்லை, செத்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இறந்த உடம்பு ஒன்று கொண்டு போய் புதைப்போம் அல்லது எரிச்சிருவோம். அப்படிப்பட்ட ஒரு உடம்பை இறந்து போன கோழி மீன் ஆடு மாடு இதையெல்லாம் தூக்கி உங்கள் வயிற்றுக்குள்ளே போட்டு உங்களுடைய வயிற்றை சுடுகாடு ஆக்காதீ. அப்போ இதுக்கு பேர் உடம்பு கிடையாது, இதுக்கு பேர் என்ன, சுடுகாடுங்கிறார். நாம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம், அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் போகிறார். இப்போ ஒரு கோழி சேவல் ஆடு இந்த மீன் இதெல்லாம் எடுத்துக்குவோம்.
அதனுடைய வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, குடும்பம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு குடும்ப உறவு முறையெல்லாம் இல்லை. இப்போ ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஆடுக்கு அந்த உணர்ச்சி தூண்டுதல்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் ஆடு என்ன பண்ணும், அந்த குரூப்பில் இருக்கிற எந்த பெண் ஆடையும் போய் சேர்ந்து இல்லையா. அதுக்கு அம்மான்னு தெரியாது, தங்கச்சின்னு தெரியாது, அல்லது தனக்கே பிறந்த மகள்னு அது தெரியாது. ஒரு ஆண் ஆடுக்கு உணர்வு தூண்டுச்சு அப்படின்னா அது எது கூட வேணாலும் போய் சேரும். அதே மாதிரி தான் எல்லா ஜீவன்களும் அங்கே 5 அறிவு வரைக்கும். இப்போ இதை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த புத்தி வருமா வராதா? இதுதான் வள்ளலாருக்கு ஸ்ட்ராங்காக மறுக்கிறதுக்கான காரணமாக சொல்கிறார். அந்த புத்தி வரும் நமக்கும். இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இதுதான் காரணம். ஒன்று போதை பொருளை உள்ளே கொடுத்துட்றாங்க, இன்னொன்று இந்த செல்ஃபோன் ஒன்று, மூணாவது இது. இந்த மூணு ஒன்று சேர்ந்ததுனால தான் இந்த பாலியலில் இவ்வளோ பிரச்சனைகள் சமுதாயத்தில் நடக்குது. பாலியல் தேவையில்லாத தூண்டல்களுக்கெல்லாம் இந்த 3 தான் காரணம். போதை, இந்த செல்ஃபோனில் வரக்கூடிய தகவல்கள், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குது, நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த உணவு, ரஜோகுணம் கொண்ட உணவு, இதுதான் காரணம். அப்போ இதெல்லாம் இருந்து நாம் நம்மளை மாற்றிக்கணும். நாம் இன்னைக்கு மாறினாதான் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனாவது என்ன பண்ணும், நல்ல வாழ்க்கை முறையில் வாழ முடியும். நாமளே மாற மாட்டோன்னு இருந்தோம்னா பாவம், ஃப்யூச்சரை நினச்சி பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எதிர்காலத்தை கொஞ்சம் அப்படி யோசித்தோம்னா பயமாக தான் இருக்குது. குழந்தைங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க காலேஜுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, எது மாதிரியான பாதுகாப்பு, எது மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் சொல்ல முடியல இல்லையா. இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அவர்களுடைய கருமையத்தை, அவங்களுடைய வாழ்வியல் முறையில் நல்ல விஷயங்களை சேர்த்து விடுங்க. அதுக்கப்புறம் அந்த அருள் பேராற்றல் அனைத்தையும் நலமாக நடத்தி கொடுக்கும். நாம் முதல்ல நல்லபடியாக வாழ்ந்தாதான் அது நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நாமளே இங்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் போய் சிக்கிக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்மளுடைய வாழ்வியல் முறையை நாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வாழக்கூடாது. அப்போ நம்மளுடைய இந்த தவ வாழ்க்கையை சிறப்பாக நாம் செய்து பயனடைந்து நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.